Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த மொபைல் ட்ரேடிங்கில் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாமா? மொபைல் ட்ரேடிங்கில் பண்ண முடியுமா? இல்லை லேப்டாப் தான் வேணுமா? எந்த மாதிரி லேப்டாப் வேணும்? ஹை கான்ஃபிகரேஷன் வேணுமா? இல்லை பிசி இருந்தால் போதுமா? அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் மார்க்கெட்னால் என்ன எதுன்னு தெரியாது, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சுத்தமாக தெரியாது அப்படின்ற ஒரு வியூவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் போதும். அதாவது மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, சும்மா அப்படியே லேஸாக அப்படின்னா, இல்லை மார்க்கெட் பற்றி நம்ம உண்மையிலே ஒரு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு யார்கிட்டனா கற்றுக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்க, ஒரு வெபினார் அல்லது செமினார் அட்டென்ட் பண்ணி கற்றுக்கிற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு லேப்டாப் அல்லது பிசி தேவை. ஏன்னா நீங்கள் மொபைல் வச்சுக்கிட்டே ஒருத்தர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், ஹோம்ஒர்க், ஒருவேளை இப்போ உண்மையிலே ஸ்ட்ராங்காக உங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பு அல்லது பிசிக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் போகணும். மொபைலில் உங்களால் அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்ச் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய வெபினார் கூட சொல்லுங்கள், இப்போ 45 days வெபினார் நடக்குதுன்னா 45 days உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் ரெக்கார்டபிள் கொடுக்குறேன். ஒரு 8 கண்டென்ட்லேருந்து 10 கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த 10 கண்டென்ட்டை வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொபைலில் பத்தாது. ஏன்னா மொபைலில் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் சிஸ்டமில் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்போ பேசிகிட்டு இருக்க ஸ்டடி பர்பஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் பற்றி பேசலாம். இப்போ ஸ்டடி பர்பஸில் யூஸ்ஃபுல்லாக அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். சும்மா இதை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம மொபைலில் பார்த்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வேறு. ஏன்னா ரியாலிட்டி அப்படின்றது நீங்கள் சார்ட்டில் ப்ரீவியஸோடைய விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் இப்போ ப்ரெசென்ட்டோடைய விஷயம் உங்களுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் ப்ரெசென்ட் இப்போ இன்றைக்கி மொபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணி விஷயம் தானே, அது வேறு. நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறது வேறு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மொபைல் யாருக்காக அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க மொபைலில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அப்புறம் பாருங்கள், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிப்ஸு கால்ஸ் வாங்குறாங்க இல்லைங்களா? டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ட்ரேடிங் பண்ணி இவங்க கொடுத்தாங்க டிப்ஸ், அவங்க கொடுத்தாங்க. இதுக்காகவே ஒரு டீம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் யாராவது டிப்ஸ் கொடுப்பாங்களா, யாராச்சும் கால்ஸ் கொடுப்பாங்களா. நம்மளுக்கு அதெல்லாம் ட்ரேடிங்லாம் வராது. நல்லா கவனிங்க, ட்ரேடிங் வராது, அதனால் அவங்க சொல்கிறத நம்ம பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா? யாராச்சும் உங்களுக்கு இந்த இடத்துல வாங்குங்க, இந்த இடத்துல விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய பேராபத்தில் போய் முடியும். அந்த மாதிரி ஒரு வியூ இருந்ததுன்னா மொபைல் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் எதுவுமே கண்மூடித்தனமாக பார்க்கறதுக்கு மொபைல் இல்லாமல் கூட நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடலாம், சரி வாங்கிப்பா விற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மொபைல் அப்படின்றது என்னென்னா ஆரம்ப கட்டத்தில் சும்மா லேசாக மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் மொபைல். ஓகே, சரி. அதுக்கப்புறம் மொபைல் என்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பொசிஷனில் இருந்துட்டீங்க, இல்லை நீங்கள் சரியான இடம் பொசிஷனை அனலிசிஸ் பண்ணிட்டீங்க, ஏதோ எதிர்பாராமல் ஒரு காரியமாக நீங்கள் வெளியே போக வேண்டிய இருக்குது, சூழ்நிலை வருது, அந்த டைமை மட்டும் என்ட்ரி அல்லது எக்ஸிட்டுக்காக, மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸிட்டுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. மொபைலை பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலில் இருக்க சொல்ல, எதிர்பாராது வேறு வெளியில் இருக்க சொல்ல நீங்கள் பொசிஷனில் க்ளோஸ் பண்ணலாம் அல்லது என்டர். நீ இந்த ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் இருக்கும், நீங்கள் ஸ்டடி பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுட்டு போயிட்டுருப்பீங்க, ஒரு அலாரம் செட் பண்ணியிருப்பீங்க, இந்த ப்ரைஸுக்கு வேலை வந்தால் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு என்ட்ரி போட்டு வைக்கிறதுக்காக மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ட்ரேடிங்க்கு வரலாம். சார், ட்ரேடிங்கில் மொபைல் ஃபோன் இருந்தால் போதுமா? எனக்கு ட்ரேடிங்லாம் ஓரளவுக்கு தெரியும், எனக்கு நாம் மொபைலில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா? ஓரளவுக்கு தெரிய சொல்ல மொபைல் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டடி பர்பஸ் நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ண சொல்ல என்ட்ரி எக்ஸிட் லேப்டாப்லேயே இருந்தால் பெட்டராக இருக்கும். ரிசல்ட் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு நீங்கள் மொபைலில் பண்ண சொல்ல அந்த என்ட்ரி எக்ஸிட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா ஜஸ்ட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு லேப்டாப்பில் நீங்கள் ஸ்டடி பண்ணுறது வந்து வேறு கம்ப்ளீட் வேறு இருக்கும். ஆனால் மொபைல்லே நீங்கள் ஸ்டடி பண்ணுறது வந்து சிம்பிளாக இருக்கும், ரொம்பவும் சிம்பிளாக இருக்கும். அது எக்ஸிட் வந்து அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி இப்போ இந்த லேப்டாப்பில் நீங்கள் பண்ண சொல்ல 70% அக்யூரசி கிடைக்குதுன்னா, மொபைலில் நீங்கள் ஒரு அனலைசிஸ் பண்ணி பண்ண சொல்ல ஒரு 50% தான் வரும். இன்னும் 20% வந்து எக்ஸ்ட்ரா வந்து லேப்டாப்பில் நீங்கள் அக்யூரசி பார்க்கலாம். சரி சார், இப்போது நெக்ஸ்ட் கேட்கலாம் சார், இப்போ லேப்டாப்பு பிசின்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் கான்ஃபிகரேஷன் வந்து ஹையாக இருக்கணுமா? அதாவது என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிகரேஷன்லாம் ஒன்றும் ஹைலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. ஜஸ்ட் நமக்கு ஸ்க்ரீன் பெருசாக வேணும், அவ்வளோதான். ஓரளவுக்கு நமக்கு ரன் பண்ணுற ஒரு நெட்டை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இலவச கம்ப்யூட்டர் கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குங்களா, அதுவே கூட போதும். ஒன்றும் பெரிய ஹை கான்ஃபிகரேஷன் தான் வாங்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதேமாதிரி பிசி கூட அவ்வளோதான். நீங்கள் பேசிக் நீங்கள் பிசி எடுத்தால் போதும். ஜஸ்ட் நெட் கனெக்ஷன் ஒரு ரன் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 2GB ரேம்லேருந்து 4GB ரேம் இருந்தால் போதும். ஒரு 250GB ஹார்ட் டிஸ்க் இருந்தால் போதும். சிம்பிளாக இருந்தால் போதும். ரொம்ப ஹெவியாலாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மளாம் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த ரொம்ப பேசிக்காக இருந்தது அப்போல்லாம் சிஸ்டம். அந்த 2007லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சிஸ்டம் தான் இருந்தது. ஆனால் நான் மொபைலில் நான் ஸ்டார்டிங்லேருந்து மொபைலில் யூஸ் பண்ணல. மொபைல் எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, சும்மா நோண்டிட்டு இருப்பேன் வெளியே போசல. இப்போ என்ன லாபத்தில் வந்துக்குதா நஷ்டம் வந்துக்குதா பார்த்துக்கிட்டே இருப்போம் மொபைல் எப்போ பார்த்தாலும். அதுதான் அதிகமான மொபைல் யூஸ் பண்ணது அந்த டைமில். அதுக்கப்புறம் அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மொபைல் வந்து பேசுறதுக்கு மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறப்போ, ஒரு இப்போ நீங்கள் சொன்ன பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் என்ட்ரிக்கும் வந்து ஜஸ்ட் எப்போவாச்சும் ஒரு டைம், அதுவும் எனி டைம் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுல எப்போவாச்சும் ஒரு டைம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெபினார் செமினார் நீங்கள் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லேப்டாப்பில் அல்லது பிசியில் நீங்கள் ஸ்டடி பண்ணால் பெட்டராக இருக்கும். மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோட டெலிகிராம் சேனல்லேருந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் எப்படி இருக்கும், என்ன இருக்கும், உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கம்மிங்கில், அடுத்த வாரத்தில் இந்த வீக்கில் வந்து அந்த வெபினார் டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு வீடியோ இன்னொரு கிளியர் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, சார் எப்படி சார் கண்டென்ட் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன சொல்லி தருவீங்க, எத்தனை நாள் சொல்லி தருவீங்க, ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் இருக்கும், இவ்வளோலாம் நிறைய விஷயம் கேட்குறீங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் பண்ண ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுறேன் அடுத்தது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த சந்திக்கலாம்.